ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எரோமியா 29வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்துல நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த காரியத்துல எனக்கு ஒரு நல்ல முடிவு வரணும் ஏசப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பிரதிட்சமாய் அனுப்புகிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.